ஹாய், இன்னைக்கு நம்ம பிஎட் செகண்ட் இயர்ல கல்வி அறிவும் கலைத்திட்டமும் அந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். அந்த நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிடுச்சு. அதில் போக அந்த படிமம் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுவும் அது போக ஒரு 3 கேள்வி மட்டும் தான் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் கவர் ஆன மாதிரி தான். இப்போ அது போக நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங்கும் இந்த கல்வி அறிவும் கலைத்திட்டம் நாலேஜ் அண்ட் கரிக்குலமும் இந்த 2 சப்ஜெக்ட் தான் இந்த மந்த் ஃபுல்லாக போட போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு தான் இந்த சப்ஜெக்ட் பார்க்க போறோம். அதாவது நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இன்னைக்கு தான் பார்க்க போறோம். இப்போ நான் ஒவ்வொரு யூனிட்டை சொல்றப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஒரு யூனிட் சொல்றப்ப அது என்னென்ன கேள்வி இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அந்த கேள்வியை நீங்க நோட் பண்ணி ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. எந்த யூனிட் போட்டு அதுல எத்தனை கேள்வி இருக்கு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு போய் நான் ஒவ்வொரு கேள்வி நடத்துறப்ப அந்த ஒரு கேள்வி எடுத்து எழுதி அதை பத்தி உங்களுக்கு தெரியுற மாதிரி சில கிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்ல எத்தனை கேள்வி இருக்கு, அதுக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம இந்த கல்வி அறிவும் கலைத்திட்டமும் அந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th யூனிட்டை பத்தி தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க போறேன். 6வது யூனிட்டை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 யூனிட் ஃபுல்லா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 3 யூனிட்டை கவர் பண்ணிட்டு அடுத்து ஒவ்வொரு யூனிட்டா போவோம். இந்த மந்த் ஃபுல்லா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங் செகண்ட் இயருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங்கும் இந்த கல்வி அறிவும் கலைத்திட்டமும் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இந்த 2 பேப்பர் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த மந்த்ல இந்த 2 சப்ஜெக்டை பத்தி நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம் இந்த மந்த் ஃபுல்லா. ஸோ நான் ஒவ்வொரு கிளாஸ் போடுறப்ப நீங்க உடனே அந்த புக்ல எங்க இருக்கு என்னன்னு பார்த்து நீங்க கின்செப்ட் வச்சுட்டா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்ப எக்ஸாம் வந்தாலும் நீங்க தாராளமா போய் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 6th யூனிட். அது என்ன கேட்டீங்கன்னா கலைத்திட்டம் பொருள் பண்பு நலன்கள் அப்படின்னு பாருங்க. கலைத்திட்டம் பொருள் அப்புறம் பண்பு நலன்கள். கலைத்திட்டத்தை பத்தி என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றத இந்த யூனிட்ல பார்க்கணும். இதை பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 6 கேள்வி இருக்கு இந்த யூனிட்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலைத்திட்டம் பொருள் கேட்டிருக்கான், அடுத்து வரையறை கேட்டிருக்கான், அடுத்து கருத்து கான்செப்ட் எந்த கருத்து இருக்கு, கலைத்திட்டத்துல என்ன கருத்து இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அடுத்து பாருங்க கலைத்திட்டத்தின் கட்டமைப்பு. அடுத்து 5வது கேள்வி பாருங்க கலைத்திட்ட இயக்கவியல். 6 கலைத்திட்டம் குறித்த மாறுபட்ட கருத்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த முதல் 3 விஷயம் வராது உங்களுக்கு. ஏன்னா இது சின்ன சின்ன கொஸ்டின். இப்ப பொருள் வரையறை கருத்து. இப்ப நம்ம அந்த கீழே இருக்க 3 கேள்வி நம்ம எதை கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கலைத்திட்ட பத்திர பொருளோட டெபினிஷன் எழுதிட்டு தான் இந்த 3 கேள்வி பத்தி எழுத போறோம். சோ நீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த 3 யூனிட்ல படிக்க போறது இந்த 3 கேள்வி மட்டும்தான். அதாவது கலைத்திட்டத்தின் கட்டமைப்பு, ரெண்டாவதுன்னா கலைத்திட்டத்தின் இயக்கவியல், மூணாவது கலைத்திட்டம் குறித்த மாறுபட்ட கருத்துக்கள். அப்ப 3 கேள்வி நம்ம படிச்சுட்டோம்னா ஒரு கேள்வி உறுதியா வரும். ஏன்னா ஒவ்வொரு யூனிட்ல ஒரு கேள்வி சொன்னேன். சோ இந்த 3 கேள்வியில ஒரு கேள்வி உங்களுக்கு உறுதியா வரும். அப்ப ஈஸியா நீங்க ஒரு கேள்வியில 10 மார்க் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கலாம். சரிங்களா? சோ இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா கலைத்திட்டம். ஃபர்ஸ்ட் கலைத்திட்டம்னா என்ன சார்? பொருள். ஃபர்ஸ்ட் கலைத்திட்டம்னா என்ன, அது பொருள் என்ன? கலைத்திட்டம் என்பது அது பொருளை பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம அது ஒரு பொருளை எழுதி தான் எழுத முடியும் கலைத்திட்டத்தை பத்தி. அப்ப கலைத்திட்டம்னா என்னன்னா கலைத்திட்டம் என்பது ஆசிரியர் வகுப்பில் கற்பிக்க வேண்டியதும், ஆசிரியர் வகுப்புல என்ன கற்பிக்க போறாரு கற்பிக்க வேண்டியதும், மாணவர்கள் பின்பற்றி கற்க வேண்டியதும், அதை கற்பித்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததை மாணவர்கள் பின்பற்றி கற்க வேண்டியதும், இதைத்தான் என்ன சொல்லுவாங்க கலைத்திட்டம் சொல்லுவாங்க. சிம்பிளா அதனால கலைத்திட்டம் என்பது ஆசிரியர் வகுப்பில் கற்பிக்க வேண்டியதும், மாணவர்கள் பின்பற்றி கற்க வேண்டியதும், மாணவர்கள் பின்பற்றி கற்க வேண்டியதும் என்ற பொருள்படி அமைவதாகும். இந்த பொருள்படி அமைவதுதான் கலைத்திட்டம் சொல்றாங்க. அதாவது திட்டமிட்ட கல்வியே கலைத்திட்டம் எனப்படும். திட்டமிட்ட கல்வியே, அதாவது என்னென்ன கலைத்திட்டம் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கொண்டு வர போறோம், அது உள்ள பாடத்திட்டம் என்ன கொண்டு வர போறோம், அப்படி ஒரு திட்டமிட்ட கல்வியே கலைத்திட்டம் எனப்படும். இந்த கலைத்திட்டம்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா கல்வியும் நம்ம பொருள் எழுதணும். கலைத்திட்டம் கேட்டா ஆத்தன கலைத்திட்டம் என்பது ஆசிரியர் வகுப்பில் கற்பிக்க வேண்டியதும், மாணவர்கள் பின்பற்றி கற்க வேண்டியதும் என்ற பொருள்பட அமைவதாகும். என்ன திட்டமிட்ட கல்வியே கலைத்திட்டம் எனப்படும். திட்டமிட்ட கல்வியே கலைத்திட்டம் எனப்படும். அதாவது இந்த கரிக்குலம் என்ற சொல் கல்வியின் ஓடுதளம் என்று பொருள்படும். பாருங்க, இந்த கரிக்குலம்ன்ற வார்த்தை ஓடுதளம் என்று பொருள்படும். அதாவது சார் ஓடுதளம் கிடையாது. கற்றலில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை சென்றடைய என்னதுக்காக கல்வி ஏற்படும், என்னதுக்காக சப்ஜெக்ட் படிக்க அந்த கலைத்திட்டத்தில் கற்றலில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை சென்றடைய வழிகாட்டியாக அமைவதே கலைத்திட்டம். பாருங்க, வழிகாட்டியாக அமைவதே கலைத்திட்டம் என்பது இதன் வெளிப்படையான கருத்தாகும். கற்றலில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை சென்றடைய கலைத்திட்டம் ஒரு பாடத்திட்டம்னா அந்த பாடத்திட்டத்துல என்ன இலக்குக்காக அந்த பாடத்திட்டம் வச்சிருக்கோம், கலைத்திட்டத்தை வச்சிருக்கோம், அந்த இலக்கை அதாவது கரிக்குலம் என்று ஓடுதலும் அந்த வார்த்தை சொன்னேன். அந்த கற்றலில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை சென்றடைய வழிகாட்டியாக அமைவதே கலைத்திட்டம்.
வழிகாட்டியாக அமைவதே கலைத்திட்டம் என்பது இதன் வெளிப்படையான கருத்தாகும். சரிங்களா? அப்ப அடுத்த சொன்னா கல்வியில் கற்பவர் கற்பிப்பவர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஆசிரியர் மாணவர். அது கல்வியில் கற்பவர் கற்பிப்பவர் ஆகிய இருவரும் கலைத்திட்டத்தின் பகுதிகள் ஆவார். கலைத்திட்டத்தோட பகுதியில் யாருன்னா கற்பவர் கற்பிப்பவர், ஆசிரியர் மாணவர். அதான் கல்வியில் கற்பவர் கற்பிப்பவர் ஆகிய இருவரும் கலைத்திட்டத்தின் பகுதிகள் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே கலைத்திட்டம் என்பது பாடப்பொருள் செயல்கள் மற்றும் அனுபவங்களால், பாடப்பொருள் என்னென்ன செயல்கள் இருக்கு அதன் மூலம் அவங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் கிடைக்குது, அதான் பாடப்பொருள் செயல்கள் மற்றும் அனுபவங்களால் ஆன கல்வியின் அனைத்து வகையான செயல்களும் கலைத்திட்டம் எனப்படும். இதை பத்தின ஒரு கலைத்திட்டம் இன்ட்ரோடக்ஷன் தான். அப்ப இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதித்தான் எந்த கேள்வி கடைசி சொல்ல பாருங்க. ஆகவே அதாவது கல்வியில் கற்பவர் கற்பிப்பவர் ஆகிய இருவரும் கலைத்திட்டத்தின் பகுதிகள் ஆவான்னு சொல்லிட்டேன். அப்ப ஆகவே கலைத்திட்டம் என்பது என்ன? பாடப்பொருள் செயல்கள், பாடப்பொருள் செயல்கள் மற்றும் அனுபவங்களால் ஆன, அந்த படிக்கிறோம் அதுல என்ன அனுபவம், அந்த அனுபவங்களால் ஆன கல்வியின் அனைத்து வகையான செயல்களும், கல்வி சம்பந்தமான அனைத்து வகையான செயல்களும் கலைத்திட்டம் எனப்படும். சோ இதுதான் கலைத்திட்டத்தோட பொருள். சோ இதுதான் முதல் இருக்காங்க. அடுத்து பாருங்க வரையறை, கலைத்திட்டத்தோட டெஃபினிஷன். இப்ப கலைத்திட்டம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கலைத்திட்டம் வந்து ஆசிரியர் வகுப்பில் கற்பிக்க வேண்டியதும் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய கல்வி சம்பந்தமான அனைத்து வகையான நடவடிக்கைகள் தான் கலைத்திட்டம் சொன்னோம். சோ இது டெஃபினிஷன் உங்க புக்ல எடுத்தீங்கன்னா ரெண்டு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஈஸியா இருக்கும். அந்த ரெண்டு டெஃபினிஷன் சொல்றீங்க. முதல் டெஃபினிஷன் சொல்றீங்க, மாணவர்களின் கற்றல் அடைவை, மாணவருடைய கற்றலுடைய மதிப்பை, கற்றல் அடைவை முழுமை பெற செய்ய, அதை முழுசா அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிற முழுமை பெற செய்ய கல்வியாளர்களால், அதாவது சம்பந்தமான ஆசிரியர்கள், கல்வி சம்பந்தமான எல்லாரும், அதாவது கல்வியாளர்களால் மேற்கொள்ளப்படும் அனைத்து செயல்களுமே கலைத்திட்டம் எனப்படும். டெஃபினிஷன் மாணவர்களின் கற்றல் அடைவை எந்த அளவுக்கு அவங்க எடுத்திருக்காங்க, கற்றல் அடைவை முழுமை பெற செய்ய, முழுமைப்படுத்தும், முழுமை பெற செய்ய கல்வியாளர்களால், எஜுகேஷன் இருக்காங்களே அந்த கல்வியாளர்களால் மேற்கொள்ளப்படும் அனைத்து செயல்களுமே கலைத்திட்டம் எனலாம். அது எல்லா செயல்களுமே கலைத்திட்டம் எனலாம். இது ஒரு டெஃபினிஷன். இன்னொரு டெஃபினிஷன் மாணவர்களின் கற்றலுக்காக ஆசிரியர், பாருங்க, மாணவர்களின் கற்றலுக்காக, மாணவர் சொல்லிக் கொடுக்கிற கற்றலுக்காக ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளேயும் வகுப்பறையிலையும் வெளியேயும், அதாவது கல்வி சம்பந்தமான வெளியே நடவடிக்கை, வெளியேயும் திட்டமிடும் அனைத்து கல்வி செயல்களும். எப்படி நம்ம வெளிப்படையா கலைத்திட்டம், கலைத்திட்டம் வகுப்பறைகளும் நடக்கல, அந்த பள்ளி வளாகத்துல பள்ளி கல்வி சம்பந்தம் என்ன நடவடிக்கை இருக்கோ அதான் கலைத்திட்டம் சொல்றாங்க. மாணவர்களின் கற்றலுக்காக ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளேயும் வெளியேயும் திட்டமிடும் அனைத்து கல்வி செயல்களுமே, திட்டமிடும் அனைத்து கல்வி செயல்களுமே கலைத்திட்டம் எனப்படும். இந்த ரெண்டு டெஃபினிஷன் இருக்கு. நல்லா கவனிச்சு சொல்றேன். மாணவர்களின் கற்றலுக்காக ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளேயும் வெளியேயும் திட்டமிடும் அனைத்து செயல்களுமே கலைத்திட்டம் எனப்படும். இதுதான் டெஃபினிஷன். சரிங்களா? நீங்க பொருள் எழுதிட்டு அந்த கேள்வி எழுதலாம், இல்ல டெஃபினிஷன் எழுதிட்டு எழுதலாம். மோஸ்ட்லி பார்த்தா உங்க கொஸ்டின் டெஃபினிஷன் கேட்டா டெஃபினிஷன் எழுதுங்க, இல்ல கலைத்திட்டம் முடிவு வரனா பொருளை எழுதிட்டு நீங்க கலைத்திட்டத்துக்கு வந்துருங்க. சோ இதுதான் வரையறை. அடுத்து பாருங்க கருத்து. அதுதான் சார் கருத்து. அதாவது கலைத்திட்டம் என்ன கருத்தை சொல்ல வருது, என்ன கான்செப்டா சொல்ல வருது, கலைத்திட்டம் என்ன கருத்து சொல்லுது சொன்னேன். கல்வி சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகள் தான் கலைத்திட்டம் சொல்றேன். அப்ப இது என்ன கருத்தை சொல்ல வருது அப்படின்றத பத்தி தான் இந்த கேள்வியை கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கலைத்திட்டம் குறித்த வகைப்பாடு. கலைத்திட்டம் என்ன சொல்லுது? கலைத்திட்டம் என்பது ஒரு திட்டமாகும். எப்படி நடத்துறோம், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கொண்டு வரோம், அது என்னென்ன பாடப்பிரிவுலாம் கொண்டு வரோம், அது ஒரு திட்டமாகும். ரெண்டாவது பாருங்க, கலைத்திட்டம் என்பது ஒரு பாடப்பொருளாகும். கண்டிப்பா ஒரு பகுதியை பாடப்பொருள் பிரிக்கணும். அப்ப கலைத்திட்டம் என்பது ஒரு பாடப்பொருளாகும். இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. அடுத்து கலைத்திட்டம் என்பது ஒரு அனுபவமாகும். கண்டிப்பா ஒரு அனுபவம். அது அனுபவம்ன்ற விஷயத்த இந்த இயக்கவியல சொல்ல வர பாருங்க. கலைத்திட்டம் என்பது ஒரு அனுபவமாக சொல்றாங்க. அடுத்து கலைத்திட்டம் என்பது குறிக்கோள் ஆகும். என்ன காரணத்துக்கு நம்ம அந்த கலைத்திட்டம் தேர்ந்தெடுத்தோம், அந்த குறிக்கோள் அடையிறதுக்காக கலைத்திட்டம். அப்ப இதுதான் கருத்து. என்ன கான்செப்டுக்காக இந்த கலைத்திட்டம் உருவாக்கப்பட்டது? அப்ப கலைத்திட்டம் என்பது ஒரு திட்டமாகும், ஒரு பிளான். அடுத்து கலைத்திட்டம் என்பது ஒரு பாடப்பொருளாகும். கலைத்திட்டம் என்பது ஒரு அனுபவமாகும். கண்டிப்பா. அடுத்து கலைத்திட்டம் என்பது ஒரு குறிக்கோள் ஆகும். இந்த மாதிரி கருத்துக்களா இருக்கு. இது எப்படி செயல்படுத்து, என்ன மாதிரி கருத்துக்களா இன்னும் இருக்கு அப்படின்ற பத்தி ஃபுல்லா பார்க்க போறதுதான் இந்த கருத்து அப்படின்ற கான்செப்ட். சரிங்களா? இதுவும் சிறுசா தான் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த 3 கேள்விகள் இருந்தா ஒண்ணு உறுதியா ஒண்ணு. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, கலைத்திட்டத்தின் கட்டமைப்பு. பாருங்க, அடுத்த கேள்வி கலைத்திட்டத்தின் கட்டமைப்பு. இந்த யூனிட்ல நடத்த போறவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். கலைத்திட்டத்தின் கட்டமைப்பு. கலைத்திட்டம் எப்படி சார் இருக்கணும், அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும், அதுல இந்த கேள்வி பார்க்கணும். கலைத்திட்டம்னா சொல்லிட்டோம், ஒரு தமிழ் பாடத்தை எடுக்கிறோம், அந்த தமிழ் பாடத்தோட கட்டமைப்பு என்னென்ன பாடத்தை பகுதியில் அது இருக்கணும், எப்படிலாம் இருக்கணும், அது எப்படி
மதிப்பிடணும். அப்ப அதான் கட்டமைப்பு. கலைத்திட்டம் வந்து எப்படி கட்டமைக்கப்படணும் அப்படின்ற கேள்விதான் முக்கியமான கேள்வி. அப்படிங்கிற விஷயம் அப்ப என்ன கட்டமைக்கணும்? மாணவர்களின் சுய தேவையும் அவர்களின் சமூக தேவையும் நிறைவேற்றுவதாக கலைத்திட்டம் இருக்கணும். பாருங்க, மாணவர்களின் சுய தேவையையும் அறிவுக்கு விருது வைக்கிறதா இருக்கணும். அதான் மாணவர்களின் சுய தேவையையும் அவர்களின் சமுதாய தேவையும் மாணவர்களுக்கு பயன்படுத்தணும், சமுதாயத்துக்கு பயன்படுத்தும் அந்த கலைத்திட்டம் இருக்கணும். அதான் சொல்றாங்க, மாணவர்களின் சுய தேவையும் அவர்களின் சமுதாய தேவையும் அப்படி ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து போனா அடைய வேண்டிய குறிக்கோள் என்ன ரீசனுக்காக அந்த கலைத்திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு, இல்ல மாணவர்கள் கலைத்திட்டம் தேர்ந்தெடுத்தாங்க, அதை அடைய வேண்டிய குறிக்கோளுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த கலைத்திட்டம் இருக்கணும். நம்ம கலைத்திட்டம் ஒண்ணு இருக்கு, நம்ம வெளியூர் சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதான் அடைய வேண்டிய குறிக்கோள். 3 பாருங்க, உள்ளடக்கத்தை தேர்வு செய்தல். அதாவது கலைத்திட்டம் தமிழ் பாடப்பகுதி எழுதிட்டோம், அதுல என்னென்ன பாட்டுல செய்யணும், செயல் சேர்க்கிறாங்க, இலக்கணம் சேர்க்கிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் சேர்க்கிறாங்க, அதுல என்னென்ன பிரிவுகள்லாம் அந்த உள்ளடக்கத்தை எப்படி கொண்டு வரணும், அந்த கலைத்திட்டத்துல எடுத்துக்கிட்ட கலைத்திட்டத்துல உள்ளடக்கம் எந்த மாதிரி தெரிவு செய்யணும், அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அடுத்து கற்றல் கற்பித்தல் முறைகள். சரி, கலைத்திட்டத்தை தேர்ந்தெடுத்தோம், உலக பாடப்பகுதி எல்லாமே தேர்ந்தெடுத்தோம். தேர்ந்தெடுத்து முடிச்ச பிறகு இதை எப்படி மாணவர்கள் கத்துக்கணும், எப்படி கற்பிக்கணும், அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். அது கற்றல் கற்பித்தலின் முறைகள். கற்றல் கற்பித்தல் முறைகள் எப்படி நம்ம மாணவர் கத்துக்கணும், எப்படி ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கணும் அந்த சப்ஜெக்ட, அந்த கலைத்திட்டத்தை அப்படின்றத பத்தி போட்டுருக்குங்க. இதெல்லாம் முடிஞ்ச கடைசியில் தான் சார் இருக்கும். எல்லாத்தையும் முடிஞ்சு மாணவர்கள் மதிப்பிடுறோம், எப்படி இருக்கு அதான் கடைசி. இது மதிப்பீட்டு முறை. அந்த மதிப்பீட்டு முறை எப்படி இருக்கணும், அந்த மதிப்பீட்டு முறை எப்படி இருக்கணும், இதுதான் கலைத்திட்டத்தின் கட்டமைப்பு. இப்ப கலைத்திட்டத்தை கட்டமைப்பு எழுதிட்டா நீ கலைத்திட்டத்தின் பொருள் எழுதிட்டு அதுல கட்டமைப்பு என்னென்ன இருக்கு பாருங்க. இது ஒண்ணு தொடர்பு மாணவர்களுடைய சுய தேவையும் சமூக தேவையும் உள்ளடக்கா இருக்கணும் கட்டமைப்பு. 2 என்னன்னா அடைய வேண்டிய குறிக்கோள் என்ன, கலைத்திட்டம் அதை அடைய வேண்டிய குறிக்கோள். 3 உள்ளடக்கத்தை தேர்வு செய்தல். அந்த கலைத்திட்ட உள்ளடக்கத்தை எப்படி இருக்கணும், அந்த அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும் தேர்வு செய்திருக்கணும். அடுத்து கற்றல் கற்பித்தல் முறை எல்லாத்தையும் தேர்வு செய்த பிறகு அதை ஆசிரியர் எப்படி கற்றுக் கொடுக்கணும், கிளாஸ் ரூம்ல இல்ல சப்ஜெக்ட் வெளியே என்ன செயல்பாடுகள் ஏற்படணும், அந்த கற்றல் கற்பித்தல் முறைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி என்ன செய்வோம், மாணவர்கள் மதிப்பிடும். அந்த மதிப்பீட்டு முறை எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த கலைத்திட்டத்தின் கட்டமைப்பு அப்படின்னு இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, கலைத்திட்டத்தின் கட்டமைப்பு. சரி, அடுத்து பாருங்க, கலைத்திட்டத்தின் இயக்கவியல். அதான் சார் இயக்கவியல். இந்த கேள்வி பத்தி உங்களுக்கு சொல்லப்பட்டோம். அதான் சார் இயக்கவியல். கலைத்திட்டம் என்பது செயல்படுவதற்கான ஒன்றா இருக்கணும், இயக்கவியல் என்பது செயல்படுவதற்காக ஒன்றா இருக்கணும். அதான் கல்வி என்பது மாணவர்கள் அவர்கள் வாழும் சமுதாயத்தின் திறமையுடன் செயல்படுத்த ஆயத்தப்படுத்தும் பயிற்சி முறையாகும். சமுதாயத்தின் திறமையுடன் செயல்படுத்த, சமுதாயத்தில் திறமையுடன் செயல்படாத எதுக்கு கல்வி இருக்கும்? கல்வி என்பது மாணவர்கள் அவர்கள் வாழும் சமுதாயத்தில் திறமையுடன் செயல்படுத்த ஆயத்தப்படுத்தவும் பயிற்சி முறையாகும். கல்வின்றது இதுதான். அப்ப கலைத்திட்டம் என்ன சொல்றாங்கன்னா செயல்படுத்த ஆயத்த பயிற்சி முறையாகும். இப்படி இருந்தா தான் நம்ம இயக்கவியல் மாற்றப்படி செயல்பட முடியும். அதான் கலைத்திட்ட இயக்கவியல் சொல்றாங்க. அதாவது கல்வி கற்க வேண்டிய பாடங்கள், அதன் வழி பெற வேண்டிய அனுபவங்கள். கல்வி கற்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன பாடம் இருக்கு, அதன் மூலம் பெற வேண்டிய அனுபவங்கள் என்ன மாதிரி அனுபவங்கள் பெறணும், உருவாக்கப்பட வேண்டிய செயல்திறன்கள், பெற்ற அனுபவங்களை வச்சு என்னென்ன மாதிரி செயல்திறன்கள் உருவாக்கணும், அதை உருவாக்கப்பட வேண்டிய செயல்திறன்கள், அப்புறம் மதிப்புகள், அது வேல்யூ எப்படி இருக்கு ஆகியவற்றை நன்கு திட்டமிட்டு வடிவமைத்து அனைத்து பள்ளிகளிலும் செயல்பட செய்வதே கலைத்திட்டத்தின் இயக்கவியல் ஆகும். நல்லா கொஞ்சம் கலைத்திட்ட இயக்கவியல் நல்லா மறுபடியும் சொல்லுங்க. கல்வி என்பது மாணவர்கள் அவர்கள் வாழும் சமுதாயத்தில் திறமையுடன் செயல்படுத்த ஆயத்தப்படுத்தவும், சமுதாயத்தில் திறமையா நீ செயல்படுறதுக்கு ஆயத்தப்படுத்தும் பயிற்சி முறையாகும். இதுதான் கல்வி. அப்ப கல்வி இயக்கவியல் என்னது, அது கலைத்திட்ட இயக்கவியல் என்னது, கல்வி கற்க வேண்டிய பாடங்கள் எந்த மாதிரி கல்வி பாடங்கள் இருக்கு, அதன் வழியே பெற வேண்டிய அனுபவங்கள், அந்த பாடங்கள் மூலமா என்ன அனுபவங்களை பெற, அந்த அனுபவங்களை வச்சு உருவாக்கப்பட வேண்டிய செயல்திறன், எந்த மாதிரி செயல்திறன் உருவாக்கப்பட வர்ற, அப்புறம் மதிப்புகள் எந்த மாதிரி செயல் உருவாக்கணும், அப்புறம் வேல்யூ எப்படி இருக்கு மதிப்புகள் ஆகியவற்றை நன்கு திட்டமிட்டு வடிவமைத்து, இந்த விஷயத்தெல்லாம் நன்கு திட்டமிட்டு வடிவமைத்து பள்ளியிலும் செயல்பட செய்வதே இந்த கலைத்திட்ட இயக்கவியல் ஆகும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியும்னா இப்ப எடுத்துக்கங்க, எப்படி திட்டமிடுதல் இந்த கலைத்திட்ட இயக்கம் எப்படி செயல்படுத்தணும் கேட்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு 10th ஸ்டூடெண்ட் எடுத்துக்கங்க, 2 பேரும் ஒரே 10th கிளாஸ் படிக்கிறான், ஒரே கலைத்திட்டம், ஒரே பாடத்திட்டம், ஒரே கலைத்திட்டம் தான், ஆனா படிக்கிற ஸ்கூல் மட்டும் வேற வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, 2 மாணவர்களுக்கும் ஒரே கலைத்திட்டம் தான், 2 மாணவர்களும் ஒரே பாடப்பகுதி தான் படிக்கிறாங்க, 2 மாணவர்களும் 10வது தான். ஆனால் பள்ளி வேற வேற வச்சுக்கோ, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வேறுபடும். ஒரு பள்ளியில எந்த மாதிரி
பாடத்திட்டம் தான் எந்த மாதிரி ஆசிரியர்கள் திட்டமிட்டு அவங்க நடத்துறாங்க, எந்த மாதிரி அந்த பள்ளி திட்டமிடுது, எந்த மாதிரி அவங்க டைம் டேபிள் எல்லாம் போட்டு செயல்படுது, அந்த பள்ளியினுடைய நடைமுறைகள் செயல்படுறது என்ன, இதெல்லாம் வச்சு மாணவர்களுடைய அனுபவங்கள் வந்து வேறுபடும். மாணவர்கள் அனுபவம் அப்ப ஒரு பள்ளி ஒரு மாணவனுக்கு அனுபவம் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பள்ளி அமைப்பையும் தன்னை பள்ளியை பற்றி திட்டமிடணும். அதுக்கு பிறகு பாடப்பகுதியில அந்த ஆசிரியர்களுக்கு எப்படி நடத்தணும் வைக்கணும் அதை திட்டமிடணும். அடுத்து இந்த டைம் பீரியட் போடுற அதையும் அந்த மாணவர்களுக்கு திட்டமிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா திட்டமிடுதல்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். திட்டமிடுதல்ல நமக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். சரிங்களா? அந்த திட்டமிடுதல் உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா இப்ப டைம் டேபிள் எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஸ்கூல்ல பாருங்க, அந்த டைம் டேபிள் நிறைய ஸ்கூல்ல பாருங்க, ஒண்ணு வந்து இங்கிலீஷ் பீரியடும் அந்த மேக்ஸ் பீரியடும் மார்னிங்கே வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஸ்கூல் மதியப்பட ஒரு ஸ்கூல் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாணவர்களுக்குள்ள திட்டமிடுதல் நடைபெறுது. அந்த மாணவர்களுக்குள்ள திட்டமிடுதல் நடைபெறுது. அந்த ஆசிரியர்களுக்குள்ள ஒரு திட்டமிடுதல். அப்ப இந்த மாதிரி அனுபவங்களை மாணவர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்குது. அப்ப அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கணும், அந்த கலைத்திட்டம் எப்படி இயக்கவியல் இருக்கணும், அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதைத்தான் பற்றி சொல்றாங்க. இந்த கலைத்திட்ட இயக்கவியல் சொல்றாங்க. சரிங்களா? இதை பத்தி இது அந்த கலைத்திட்ட இயக்கவியல் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கலைத்திட்டம் குறித்த மாறுபட்ட கருத்துக்கள். கலைத்திட்டம் குறித்த மாறுபட்ட கருத்துக்கள், அதாவது ஒரு கலைத்திட்டம் செலக்ட் பண்ணிருக்காங்க, அது ஒவ்வொருவருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். அது எப்படி செயல்படுன்ற விஷயத்துல மாறுபட்ட கருத்து கண்டிப்பா இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒவ்வொருவருக்கும் அது எப்படி செயல்படுத்தணும், ஒவ்வொருவருக்கும் எப்படி செய்யணும், மாறுபட்ட கருத்துக்கள் கண்டிப்பா இருக்கும். அப்ப கல்வி சார்ந்த நிகழ்ச்சி நிரல்களின் தொகுப்பு, கல்வி சார்ந்த நிகழ்ச்சி நிரல்களின் தொகுப்பு, ஃபங்க்ஷன் வச்சு அப்படி நிகழ்ச்சி நடத்தணும்ல, அப்ப கல்வி சார்ந்த நிகழ்ச்சி நிரல்களின் தொகுப்பு. சரிங்களா? இதுல வந்து மாறுபட்ட கருத்து என்னென்ன விஷயமா இருக்குன்னா, மாணவர்கள் கற்பதற்கான பாடப்பொருள், அதை ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரி பாடப்பொருள் கருத்து இருக்கும். அடுத்து கற்பிக்கப்படும் செயல்முறைகள் எப்படி அது கத்துக்கணும், அவங்களுக்கு அதை பத்தின ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும். அடுத்து கற்பதற்கு ஏற்ற வழிகளை சுட்டிக்காட்டும் செயல்பாடுகள், கற்பதற்கு ஏற்ற வழிகளை சுட்டிக்காட்டும் செயல்பாடுகள், கற்பதற்கு என்ன மாதிரி ஏற்ற வழிகளை சுட்டிக்காட்டணும் அப்படிங்கிற விஷயம் அதுல இருக்கும். சரி, அதாவது பாத்தீங்கன்னா இதுல பாருங்க 6வது கேள்வியில வந்து 3 ஹெட்டிங் இருக்கும். அதாவது பாருங்க, கலைத்திட்டம் குறித்து மாறுபட்ட கருத்துக்கள். கலைத்திட்டம் குறித்து மாறுபட்ட கருத்துக்கள்ல ஒரு 3 ஹெட்டிங் இருக்கும். என்ன ஹெட்டிங் பாத்தீங்கன்னா, 1 கல்வி சார்ந்த நிகழ்ச்சி நிரல்களின் தொகுப்பு, 1 கல்வி சார்ந்த நிகழ்ச்சி நிரல்களின் தொகுப்பு, 2 கல்வி குறிக்கோள், 3 கற்றல் பயன்பாடுகள். இந்த 3 ஹெட்டிங் இருக்கும். இந்த 3 ஹெட்டிங் கீழ தான் ஒண்ணு நம்ம வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பாருங்க, கல்வி சார்ந்த நிகழ்ச்சி நிரல்களின் தொகுப்பு. கல்வி சார்ந்த நிகழ்ச்சி நிரல்களின் தொகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் மாணவர் கற்பதற்கான பாடப்பொருள், 2 கற்பிக்கப்படும் செயல்முறைகள், 3 கற்பதற்கான ஏற்ற வழிகளை சுட்டிக்காட்டும் செயல்பாடுகள். இந்த 3 மாறும். ரெண்டாவது பாருங்க, கல்வி குறிக்கோள். அதுல பாத்தீங்கன்னா கல்வி குறிக்கோள்ல 2 பேர் சொல்றாங்க. அதாவது லூயிஸ் மீல் வகைப்பாடு, அவர் ஒரு கல்வி குறிக்கோள் என்னென்ன விஷயம் சொல்றாரு. அடுத்து போஸ்காரின் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு, போஸ்னரின் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு, போஸ்னரின், அவர் இந்த வகைப்பாடத்துக்கு இந்த கல்வி குறிப்பில் என்ன விஷயம் சொல்றாங்க. இதுதான் மாறுபட்ட கருத்து. ஒவ்வொரு என்ன சொல்றாங்க, அத லூயிஸ் மீல் வகைப்பாடு அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்து போஸ்னரின் வகைப்பாடு அவங்க என்ன சொல்றாங்க. இதுதான் கல்வி குறிக்கோள் பற்றி வருது. அடுத்து பாருங்க, 3வது ஹெட்டிங் கற்றல் பயன்பாடுகள். அட்வான்டேஜ் இருக்கும். கற்றல் பயன்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்றல் பண்பாட்டை பாதுகாப்பது. சில பேர் சொல்லுவாங்க கற்றல் வந்து பண்பாட்டை பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. சில பேர் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்குறது சில பேர் சொல்லுவாங்க. சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்குறது சில பேர் சொல்லுவாங்க. அடுத்து 3 பாருங்க, தனி மனிதனின் முழுமையான வளர்ச்சியை ஏற்படுத்துவது. தனி மனிதனுக்கு முழுமையான வளர்ச்சியை ஏற்படுத்துவது தான் கற்றல் அப்படி சொல்றாங்க. இப்ப பாருங்க, 3 விதமான கருத்து இருக்கு இதுல கற்றலோட பயன்பாடுகளையும். 1 என்ன சொல்றாங்க, கற்றல் வந்து பண்பாட்டை பாதுகாப்பு சொல்றாங்க. 2 சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கணும் சொல்றாங்க. 3 தனி மனிதனின் முழுமையான வளர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுதான் கற்றல் சொல்றாங்க. சோ இதுதான் இந்த கலைத்திட்டம் பொருள் மற்றும் பண்புலங்கள். இந்த யூனிட்டை பத்தி இந்த 6 பேர் தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த யூனிட்டை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப நான் சொல்றேன் 3 யூனிட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து ஒவ்வொரு கேள்வியும் நம்ம பார்த்துருவோம். நீங்க இந்த யூனிட் இதுல என்னென்ன கேள்வி இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 6 கேள்வி எழுதிக்கங்க. அடுத்து இதுல என்ன கேள்வி நடத்துறேன் அப்படின்றத செக் பண்ணிட்டு வந்துருங்க. இது இந்த 3 கேள்வி வந்து இதோட இதுல முடிஞ்சு. அடுத்து இன்னொரு 3 தான் இதுல 1 உறுதியாகும். இப்படி நான் ஒவ்வொரு யூனிட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்ப அதுல என்னென்ன கேள்வி இருக்கு அப்படின்ற ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒவ்வொரு கேள்வியா நடத்துறப்ப அதை பத்தி டிப் பண்ணி நீங்க நடத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.